என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னத சிறந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னத சிறந்தோர். மித்திரனே சுகபாத்திரமருளும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயஞ்சிறந்தோர். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயஞ்சிறந்தோர். சாபமே தீத்தோ சர்க்குணநாதன். சாபமே தீத்தோ சர்க்குணநாதன். சஞ்சலமினியே நெஞ்சமி மகிழாய் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள் மிக அளிப்பார். அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார் அருள் மிக அளிப்பார். அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். மோட்சவழி சத்யவாசல் உயிரெனும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே. அல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது நமக்கு ஒரு குறைவும் வராது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையிலும் ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன, நம்முடைய ஓட்டம் வெற்றியாய் முடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த வெற்றி இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பிதாவின் சித்தத்தை கல்வாரி சிலுவையில வெற்றியோடு நிறைவேற்றி முடித்தார். ஆமென். அப்போ நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கென்று அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் நம் வாழ்க்கையின் ஓட்டத்தை வெற்றியோடு முடிப்பதற்கு நாம் பிரயாசப்படும் போது கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை வெற்றியாளராக அவர் மாற்றுவார் என்பதிலே முழு நிச்சயத்தோடு நாம் ஓடும்போது பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு தானியேல் என்கிற நம்முடைய தேவனுடைய நாமத்தினால் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்ற தானியேலை குறித்து நாம் இந்த கால வேளையில சிந்திக்கலாம். ஒருவர் வாசிக்க கேட்போம், எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம். தரீவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க 2 ராஜாக்கள், அதாவது தரியு ராஜா காலம்,
பெருசிய ராஜாவின் காலங்களிலும் எப்படி இருந்துச்சாம், அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கேள்வி நீங்க கேட்கணும், தானியேல் வாழ்ந்த காலங்கள்ல இவங்க 2 பேர் தான் ராஜாக்களா இருந்தார்களா? யாருடைய ராஜ்யங்களில் எல்லாம் தானியேல் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 ராஜாக்கள் காலங்களிலே அவர் வாழ்ந்திருக்கிறார். உதாரணத்துக்கு நீங்க வீட்டுல போய் வேதத்தை திருப்பி பார்ப்பீங்கன்னா, முதலாவது நேபுகாத் நேச்சாருடைய காலங்களிலே அவர் வாழ்ந்திருக்கிறார். அதற்கு ஆதாரமாக வசனம் அந்த 2வது அதிகாரம் 1 வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். 2வது பெல்சாசார் என்கிற ராஜாவுடைய காலங்களிலே அவர் வாழ்ந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா 5வது அதிகாரம் 1 வசனத்திலே தானியேல் 1 வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அடுத்து அகாசுவேர் ராஜா காலங்களிலும் அவர் வாழ்ந்திருக்கிறார். 9வது அதிகாரம் 1வது வசனத்துல அகாசுவேருடைய மகன் ராஜ்யபார காலங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த காலத்திலும் அவர் அந்த தேசத்திலே அவர் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போன கல்தையருடைய தேசத்திலே வாழ்ந்திருக்கிறார். 4 தரியு ராஜ்யபார காலங்களிலும் அவர் வாழ்ந்திருக்கிறார். வசனம் 5வது அதிகாரம் 31வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 5வது நீங்க பார்த்தீங்கன்னா பெல்சாசார் என்கிற ராஜாவுடைய ராஜ்யபார காலத்திலும் அவர் வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் காலங்களில் தானியேல் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் எல்லா ராஜா காலங்களிலும் பயன்படுத்தப்பட்டார்களானால் சிலர் அவர்களை பயன்படுத்தினார்கள், சிலர் அவர்களை பயன்படுத்தல. காரணம், இவர்கள் அந்த தேசத்துல தானியேல் அடிமையாய் பிடிக்கப்பட்டு போன ஒரு மனிதன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அப்படி இருந்த காலங்கள்ல 3 ராஜாக்கள் காலங்கள்ல அவனுடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த பதவியில வந்திருக்கிறார் என்பதை நீங்க பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக இவர் எப்படிப்பட்ட நிலையில இருந்து கொண்டு போகப்பட்டார்னு சொன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த 1வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வி நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ள சில வாலிபர்களையும் கொண்டு வரவும் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்படி கொண்டு வரப்பட்ட வாலிபர் தான் யாரு? தானியேல். அப்போ தானியேல் இந்த சிறப்பு பட்டியலில் இடம்பெற்றதுனால தான் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு அழகானவராக இருந்திருக்கணும், அல்லது கல்விமானாக இருந்திருக்கணும், அல்லது துறை மக்களை சார்ந்தவனாக இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபர்கள் மட்டும்தான் அவர்கள் எங்கு பணியாற்றினார்கள்னா அந்த நாட்களில் கல்தேயருடைய ராஜாங்கத்துல அரசாங்கத்துல அவர்கள் பணியாற்றினார்கள். மீதி எந்த இஸ்ரவேலர்களும் அங்கு அடிமைகளாக தான் இருந்தார்களே தவிர அதிகாரிகளாக இருப்பதற்கு அவர்கள் அழைக்கப்படவில்லை. அப்போ தானியேலுடைய அடிமைத்தனத்திலும் அவர்களுக்கு இருந்த சிறப்பு அவர்களை அரண்மனையிலே வேலை செய்வதற்கான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், என 1 சாமுவேல் 2:8 அன்னாள் துதிக்கும் போது அவர் புழுதியில் இருக்கிறவர்களை குப்பையில் இருக்கிறவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடு என்ன செய்கிறவராம்? உட்கார வைக்கிறவராம். ஆமேன். அப்போ புழுதியில தான் கிடந்திருக்கணும், குப்பையில இருந்திருக்கணும். அடிமைகளா இருக்கக்கூடிய அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்ற இந்த மக்களை எல்லாம் அன்றைக்கு ராஜாங்கத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஓகே, இப்போ இந்த தானியேல் 5 ராஜாக்கள் காலங்களில் அந்த தேசத்துல வாழ்ந்தாலும் அவர் 3 ராஜாக்களுடைய காலங்கள்ல தான் அவர் பயன்படுத்தப்பட்டார் அல்லது உயர்த்தப்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடியும். முதலாவது பாருங்க, அவர் யாரால் உயர்த்தப்பட்டார் என்று சொன்னால், நீங்க நேபுகாத் நேச்சார் என்கிற அரசனால் அவர் உயர்த்தப்பட்டதை நீங்க பார்க்க முடியும். அந்த 2வது அதிகாரத்துல நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 2வது அதிகாரத்துல 48வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளையும் கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகள் மேல் பிரதான அதிகாரியாகவும் வைத்தான் என்ற ஒரு உயர்வை பெற்றார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த ராஜாவுக்கு ஏற்பட்ட ஒரு சொப்பனம், ஒரு கனவு, அதற்கு எந்த மனிதர்களாலும், கல்தையருடைய எந்த மனிதர்களும் அதற்கான பதில் சொல்ல முடியாத போது தானியேல் தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து ஜெபித்த போது அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அதை அந்த ராஜாவுக்கு சொன்ன போது அந்த நேபுகாத் நேச்சார் தன்னுடைய அரசாங்கத்திலே அவரை உயர்த்துகிறார். பாருங்கள், அவருக்கு என்ன கொடுத்தாராம்? பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் என்ன செஞ்சாராம்? அதிபதியாக வைத்தார். மாநிலம் முழுவதுக்கும் அதிபதினா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சொல்லணும்னா நம்முடைய மாநிலத்தின் மிகப்பெரிய அதிகாரி யாரு? கவர்னர், அப்படிதானே? கவர்னர். அப்போ நான் நினைக்கிறேன் கவர்னர் பாருங்க இப்போ என்ன செஞ்சிருப்பாருன்னா, அன்னைக்கு பாபிலோன் மாநிலத்துக்கு முழுவதும் யாரு தானியேலை அந்த நேபுகாத் நேச்சார் கவர்னராக மாற்றிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமே. அடிமையா அழைக்கப்பட்ட ஒரு தானியேல் இன்றைக்கு பாபிலோன் மாகாணத்துக்கு முழுவதும் கவர்னராக உயர்த்தப்பட்டார். இது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஜெயம். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொன்னால், நேபுகாத் நேச்சார் காலங்களில் அடிமையாய் பிடிக்கப்பட்டிருந்த தானியேல் ஒரு மாநில கவர்னராக உயர்த்தப்பட்டார் என்று நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது அவரை பயன்படுத்தின ஒரு ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா பெல்சாசார். யாரு? பெல்சாசார். நீங்கள் 4வது அதிகாரம் அந்த எடுத்துக்கிடுங்க. 4வது அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்புவீர்களானால் இந்த பெல்சாசாருடைய காரியங்கள் என்ன செய்யும்? இருக்கும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த பெல்சாசார் என்ன செய்கிறார் சொன்னா, தானியேலை நான் வாசிக்கிறேன். 5வது அதிகாரம் 29வது வசனத்தில், அப்பொழுது பெல்சாசார் தானியேலுக்கு இரத்தாம்பரமும் அவனுடைய கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கவும் ராஜாங்கத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பான் என்று அவனை குறித்து பறைமுறை இடவும் கட்டளையிட்டான். எத்தனாவது அதிகாரியாக? 3ஆவது அதிகாரியாக. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், என்ன 3ஆவது அதிகாரி தானே, அது என்ன பெரிய சிறப்பு இருக்க போகிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க ராஜாங்கத்தை குறித்து நீங்க பார்க்க வேண்டுமானால் 1 ராஜாக்களின் புத்தகத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம வேதத்தின் பகுதியிலே திருப்பிக் கொள்வோமானால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் வசனம் 2வது அதிகாரம் எடுத்துக்கிறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2வது அதிகாரம் அதில் 3வது 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் நில்லுங்க, நான் வாசிக்கிறேன். 4வது அதிகாரம் 2வது அதிகாரம்ட்ட 4வது அதிகாரம் அதில் 2வது 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்ன 1லிருந்து வாசிக்கிறேன். ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக இருந்தான். அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசரியா என்ன பிரதான மந்திரியாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. 1வது ராஜா, 2வது பிரபுக்கள். 1ஆம் அதிகாரி யாரு? ஒரு தேசத்தின் முதல் அந்த ராஜாக்கள் காலங்கள் முதல் அதிகாரி யாரு? ராஜா. 2வது அதிகாரி பிரபுக்கள். 3வது அதிகாரி மந்திரிகள். என்ன? மந்திரிகள். 3வது அதிகாரி மந்திரிகள். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாதோக்கின் குமாரனாகிய அசரியாவை சாலமோன் பிரதான மந்திரியாய் மாற்றினாராம். கரங்கள் தட்டி கத்தமைப்படுத்துவோமா? இன்னைக்கு நம்ம இந்தியாவிலும் மந்திரி சபை இருக்கு. அதில் முக்கியமாக யாரு? பிரதான மந்திரி இல்லையா? அப்போ இவனை 3ஆம் அதிகாரி ஆக்கினார் என்று சொன்னால், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மந்திரிகளிலே
பிரதானமான ஒரு மந்திரியாக அவன் உயர்த்தப்படுகிறான். யாரு? அடிமையாய் பிடிக்கப்பட்ட தானியேல். என்ன, ஒருவேளை அந்த நாட்டில் வாழ்வதற்கு கூட அவர்களுக்கு எந்த அனுமதி கொடுக்கப்படாத நிலையில ஆண்டவர் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி இன்றைக்கு தானியேலை ஒரு பிரதான மந்திரியாக கர்த்தர் உயர்த்தினார். 3ஆம் அதிகாரியாக தேசத்திலே அவர் உயர்த்தினார். ராஜா, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபுக்கள், அடுத்து மந்திரிங்கிற அடிப்படையில் உயர்த்தினார். இவரை இந்த பெல்சாசார் என்கிற ராஜா பயன்படுத்தினார். 3வது நீங்க பார்த்தீங்கன்னா இவரை அருமையான அந்த நாட்களில் இருந்த தரியு ராஜா என்ன செய்தார்? பயன்படுத்தினார். என்ன, நாம் தானியேலின் புத்தகத்தில் நீங்க 7வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். 7வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். சாரி, 6வது அதிகாரம். ஏன்னா 6வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 6வது அதிகாரம் 2வது வசனம். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலான 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. அவர்களில் தானியேலும் ஒருவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ தரியு நாட்களில் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு நிதித்துறை. ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னா அந்த நிதியை, பணத்தை கையாளக்கூடிய அதிகாரிகள் வேணும். அப்போ நிதியை கையாள்வதற்கு அதிகாரிகளாக இருக்கிறவங்க கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுத்தமாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா கை சுத்தம் இல்லாதனால தான் அந்த நாட்களில் ராஜாவுக்கு என்ன வந்திருக்கு? நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த நஷ்டத்திலிருந்து தன்னுடைய ராஜ்ய பார்த்து மீட்கணும்னா ஒரு நல்ல ஆள் வேணும். அதுக்கு தானியேல் முக்கிய அவசியம் என்று பாருங்க. அந்த நாட்களில் தானியேலுக்கு ஒரு உயர்ந்த அதிகாரி என்கிற ஒரு பொறுப்பை அந்த நாட்களில் அந்த ராஜா கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த தரியு அவனுடைய ராஜ்யத்தின் நஷ்டம் வராதபடிக்கு உயர்ந்த ஒரு இடத்துல கொண்டு என்ன செய்தார்? அவரை இருக்க வைத்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, தானியேல் 5 ராஜாக்கள் காலங்களில் வாழ்ந்தாலும் சிலர் அவரை பயன்படுத்தினார்கள். 3 ராஜாக்கள். சிலர் அவர்களை பயன்படுத்தல. ஒரு சாதாரண மனிதனாக தான் என்ன இருந்திருக்கிறார். அகாஸ்வேர் ராஜாக்கள் காலங்களில் இவர் வாழ்ந்திருந்தாலும் இவர் பயன்படுத்தப்படலை. காரணம், அன்றைக்கு எஸ்தர் ராஜாச்சி அங்கே என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அல்லேலூயா. என்ன, அப்போ அங்கே யூதருக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம்லாம் நடந்த போது அதில் யாரும் மறக்கப்பட்டிருக்க கூடும், தானியேலும் மறக்கப்பட்டிருக்க கூடும். ஆனால் அதற்கு பின்பு அவருடைய குமாரன் காலங்களில் ஆண்டவர் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, நான் எந்த நிலையில் இருந்தால் கர்த்தர் என்னை உயர்த்துவார்? நான் அரச குடும்பத்தில் பிறந்திருக்கணுமா, அல்லது அழகா இருக்கணுமா, அல்லது நான் உயர்ந்த கல்விமானா இருந்தால் தான் கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரானா? நான் சொல்வேன், அப்படி இருந்தால் மாத்திரம் பயன்படுத்துவார் என்று பைபிள் சொல்லலை. அவர் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருந்த தானியேலை பயன்படுத்தின கர்த்தர் இந்த உலகத்தில் இன்றைக்கும் அவரை தேடுகிற நம்மையும் அவர் பயன்படுத்துவார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் அழகுள்ளவர்கள் அல்லது இவர்கள் கல்விமான்கள், இவர்கள் நிபுணர்கள் என்கிற தகுதி மாத்திரம் கிடையாதுங்க. அதற்கு மேலே தானியேல் இப்படிப்பட்ட உயர்வுக்கு ஒரு 3 அடிப்படை காரணங்கள். அவன் தேவன் பேரில் வைத்த நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தான் காரணம். அது இருந்தாதான் ஆண்டவர் தானியேலை போல உங்களை என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதற்கு பாருங்க, நமக்கு தேவையான 3 காரியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். முதலாவது, தானியேல்கிட்ட இருந்த ஒரு நல்ல காரியம். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானின் தலைவரிடத்திலே வேண்டிக் கொண்டான். அப்போ கர்த்தர்
தானியேலின் காரியங்களை ஜெயமாய் மாற்றினது போல இன்றைக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியோடு முடிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியோடு முடிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டிய மிக பெரிய ஒரு உணர்வு அல்லது மிக பெரிய ஒரு தேவை என்ன கேட்டிங்கன்னா, நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா தீட்டுப்படுத்தப்படாதபடிக்கு, அதாவது நம்மை பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து காலத்தில் மனுஷன் போஷிக்கிறதுனால் தீட்டுப்படுத்தப்பட மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அவன் உள்ளத்திலிருந்து வருகிறது தான் அவனை தீட்டுப்படுத்தும் என சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, தீட்டு அதாவது அதுதான் பாவத்தின் கரை. அப்போ பாவத்தின் கரை இல்லாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? நானும் நீங்களும் என்ன செய்யணும்? என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ போஜனம் சரீரத்தை தீட்டுப்படுத்துமான்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். ஏன்னு சொன்னால் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது இல்லையா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவன் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்போ இந்த ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. எப்படிலாம் கெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, முதலாவது இந்த சரீரத்தை, சரீரமாகிய ஆலயத்தை நிறைய போஜனங்களும் கெடுக்கும். என்ன ராஜ போஜனம், இன்னொரு இடத்துல ஒன்று இல்லையா, நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில் கத்தியை வை. என்ன முதலாவது நிறைய நேரங்களில் ராஜ போஜனம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் அங்கு மதுபான விருந்துலாம் வருது. என்ன விருந்து வருது? மதுபான விருந்து. நல்லா கவனிங்க, இன்னைக்கு கூலி வேலைக்கு போகிற நம்ம யாராவது வீக்கெண்டு பார்ட்டி நடத்துகிறோமா? களை எடுக்க போகிறவங்களாம் வாங்க நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருவோம்? வீக்கெண்ட் பார்ட்டி நடத்தணும்னு சொல்கிறோமா? ஆனால் சம்பளம் நிறைய வாங்கக்கூடிய வேலை பார்க்குற இடத்துல என்ன நடக்கு? வீக்கெண்ட் பார்ட்டி நடக்கு. அதில் என்ன பரிமாறப்படுகிறது? உயர்தரமான உணவுகளோடு மதுபானங்கள் என்ன செஞ்சிருது? கொடுக்குறாங்களா? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சீரழிவு நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இடங்களில் பெண் பிள்ளைகள் அந்த வீக்கெண்ட் பார்ட்டிகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? மது விருந்துக்கு என்ன செஞ்சிடறாங்க? அடிமையாக்கப்படுகிறார்களே. இன்னைக்கு அப்படி மதுவுக்கு அடிமையாகும் போது தான் சில வாலிப பிள்ளைகள் தங்களுக்கு பிள்ளைகள் நண்பர்களாக இருக்க வேண்டியதுக்கு பதிலாக ஆண் நண்பர்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆண் நண்பர்களை சேர்த்து கொள்ளும் போது பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? தீட்டுப்படுது, கரைப்படுகிறது. இந்த ஐக்கியம் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த நண்பர்ஷிப் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த விருந்து, இந்த வீக்கெண்ட் பார்ட்டிகள் ஏற்படும் போது தானே வருது. சிகரெட் குடிக்கிறதும் அல்லது மதுபானம் அருந்துவதும் பலவிதமான போதை வஸ்துக்களை உட்கொள்கிறதும் பாருங்க என் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது. அப்போ தானியேலை போல இப்படிப்பட்ட பாவமான தீட்டான எந்த ஒரு காரியத்திலும் நானும் நீங்களும் உங்களையும் என்னையும் ஒப்புக்கொடாதபடிக்கு எப்போது பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய சரீரம் மாத்திரமல்ல, இது என்னுடைய தேவனுடைய ஆலயம். ஆமீன். அவர் மனிதர்கள் மத்தியில் தான் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எங்கே 2 பேர் 3 பேர் இருந்தால் தான் இந்த ஆலயத்தை பூட்டி போட்டு ஒருத்தர் உள்ள இருப்பாரா? ஆலயத்தில் நம்ம வரும்போது தான் கர்த்தர் வருகிறார். அப்போ இந்த ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால்தான் விக்கிரகங்கள் படைக்கப்பட்ட போஜனங்களை புசிக்கக்கூடாது, மரித்து போனவர்களுக்கு படைக்கப்பட்ட போஜனங்களை புசிக்கக்கூடாது. எந்த விதத்திலும் சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, கரைப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5 அந்த மாமிசத்தின் கிரிகள் யாவன? விபச்சாரம், வேசித்தனம், காம விவகாரம் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். அவைகள் அனைத்தும் சரீரத்தை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். அப்போ அப்படிப்பட்ட தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர், ஒரு மனிதர், என்னை கர்த்தர் வெற்றியா என் வாழ்க்கையை தானியேலை போல மாற்ற முடியும்னு சொன்னால் முடியவே முடியாது. முதலாவது நாம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தானியேல் இடத்துல 2வது காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் பார்த்தீங்கன்னா ஜெபம். 2வது நம்முடைய வாழ்க்கை வெற்றியாய் அமைவதற்கு நானும் நீங்களும்
ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இந்த 2வது அதிகாரத்திலும் அவன் தன் நண்பர்களோடு கூட அந்த மறைபொருளை வெளிப்படுத்தும்படி ஜெபம் பண்ணுவான். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை பாருங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும் தன் வீட்டுக்கு போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்தை செலுத்தினான். ஆமேன், அல்லேலூயா. இந்த பத்திரம் என்ன பத்திரம்? அதாவது யாராவது அந்நிய தேவர்களை நமஸ்கரித்தால் அவர்கள் எங்கே போடணும்? சிங்க கபியிலே போடப்படுவார்கள் என்று தெரிந்த போதும் அவன் ராஜாவுக்கு பயப்படலை, கர்த்தருக்கு என்ன செஞ்சான்? பயப்பட்டான். என்னுடைய ஜெபத்தை யாருக்காகவும் நான் விட்டு விடுவதில்லை என்று சொன்னான். அந்த ஜெபத்தின் வல்லமை தான் சிங்கக்கபியிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டார். அந்த ராஜாக்கள் காலங்களில் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியாய் அமைந்தது. இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை நானும் நீங்களும் நிச்சயம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் யோசிக்கிறேன், நிறைய நேரங்களில் நம்முடைய அன்றாட ப்ரோக்ராம் நிகழ்வுகளில் நம்ம முதல்ல கேன்சல் பண்ணுறது எது தெரியுமா? ஜெபம். சரி, இன்னைக்கு இந்த வேலை இருக்கு, இன்னைக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், நாளைக்கு ஜெபம் பண்ணி கொடுன்னு நம்ம நினைக்கிறோம். பைபிள் வாசிக்கிறதையும் என்ன செஞ்சுக்கிறோம்? மாற்றி போடுறோம். ஆனால் நம்ம அன்றாட எந்த வேலையாவது குறைக்கிறோமா? 3 வேளை நம்ம உணவு உட்கொள்கிறத எவ்வளவு வேலை இருந்தாலும் சாப்பிட்றோம், பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இப்படி எத்தனை வேலை இருக்குது, அத்தனை வேலைகளையும் செய்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு கேட்டால் நம்ம சொல்கிறோம், எனக்கு இன்னைக்கு நேரம் இல்லை பிரதர், பாஸ்டர் எனக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் இல்லாத நிலைக்கு இன்றைக்கு எப்படி ஒரு மனிதன் கடந்து போகிறான்? அவன் வாழ்க்கையில் கர்த்தர்கிட்ட ஒரு உறவு இல்லாத போதுதானே அவன் ஜெபம் பண்ணுவதற்கு நேரத்தை ஒதுக்க முடியாமல் போய்விடுகிறது. இப்போ நான்லாம் யோசிக்கிறேன், என்னுடைய பையன் கொஞ்சம் தூர இடத்துலேருந்து படிக்கிறான். என்ன வேலை இருந்தாலும் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என் பையன் கூட என்ன செய்யணும்? ஒரு 2 நிமிஷமாவது என்ன செய்யணும்? பேசணும். அவன் பேசலைன்னா நானே ஃபோன் போட்டு எப்படி இருக்கிற தம்பின்னு கேட்குறேன். அப்போது ஒரு தகப்பனாக இருக்கிற எனக்கு என்னுடைய பிள்ளையின் மேலே இவ்வளவு இருக்குமானால், பரம தகப்பன் நம்ம ஆண்டவர் சொன்ன பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் நமக்கு பரம தகப்பன். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டாரா? நாம் அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், அவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் விரும்புவாரா? விரும்ப மாட்டாரா? பாருங்க, ஜெபிக்காத ஒருவரால், வேதம் சொல்லி கொடுக்கிற ஒரு சத்தியம், ஜெபிக்காத ஒருவரால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஒரு ஒழுக்கமான ஜெபம் இருக்கணும். ஒரு சரியான நேரத்துக்கு ஜெபிக்கிறவங்க, ஒருவேளை நீங்கள் காலை என்றால் காலை, இரவு என்றால் இரவு, உங்களுக்கு தேவையான ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறது தான். பாருங்க, ஆண்டவர் எந்த காரியத்துக்கும் நேரத்தை நிர்ணயிக்கலை. நேரத்தை நிர்ணயிக்கிறது யாரு? நம்ம தான். பாருங்க, காலை 6 மணிக்கு ஆராதனை நிர்ணயம் பண்ணது யாரு? நம்ம தான். ஆனால் கர்த்தர் 6 மணிக்கு சரியாக வந்துடுவார். நம்ம தான் 6:15, 6:20, 6:40. ஆனால் 6 மணிக்கு கர்த்தர் வந்துடுவார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சரியாய் நேரத்தை கையாளுங்கள். தேவனுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல சாட்சிங்க. இயேசு ஒவ்வொரு முறையும் ஜெபத்தினால தான் அந்த கல்வாரி சிலுவையினால மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். கரங்கத்தை மேம்படுத்துவோமா? அவர் ஊழிய ஆரம்பித்த நாள்ல இருந்து, அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின நாள்ல இருந்து, அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கும் வரைக்கும் அவர் ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணாமல் இருந்ததில்லை. தனித்திருந்து ஜெபம் பண்ணார், ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார், மலையில் ஏறி ஜெபம் பண்ணார், அதிகாலை இருட்டோடு ஜெபம் பண்ணினார். நீங்க எடுத்து பாருங்க, ஆண்டவருடைய வெற்றி, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு காரணம் ஜெபம். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஜெபம் இருக்கணும். அப்பதான் நம்முடைய பரமபிதா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சித்ததின் அந்த தேவ சித்தம் நிறைவேறும். அதனால ஜெபிக்க
நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவது ஒன்று சொல்லி நான் முடித்து விடுகிறேன். நீங்கள் இதை தானியேல் 10வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தானியேல் 10வது அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலே தானியேலாகிய நான் 3 வாரங்கள் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தையும் நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியையும் திராட்சை ரசத்தையும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளவும் இல்லை. அப்போ அவர் சொல்லுகிறார் 3 வாரங்கள் என்று சொன்னால் 21 நாட்கள் அவர் தன்னுடைய வாழ்க்கையில உபவாசிக்க தன்னை அர்ப்பணித்திருந்தார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு நமக்கு சாதாரண ஜெபம் மாத்திரம் போதாது. இன்னும் ஒரு கூடுதலாக நம்ம வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கும். நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிடுங்க. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக 40 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணினார். மோசே 40 நாள் இரவும் பகலும் புசிக்காமல் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். என்ன, நீங்க எஸ்தர் ராஜாத்தியும் தாதிமார்களும் அந்த பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் என்ன செஞ்சாங்க? உபவாசித்தார்கள். அப்போ ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு உபவாசம் தேவை. ஒரு வாலிபனுக்கு இருந்த அந்த அந்த வலிப்பு நோயை அவங்க சீசர்களால் குணமாக்க முடியல. அப்போ இயேசுகிட்ட கொண்டு வந்து அந்த தகப்பனை விடுவார். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி அந்த வலிப்பு நோயை என்ன செஞ்சிடறாரு? நீக்குகிறார். அப்போ சீசர்கள் கேட்குறாங்க, இது எங்களால் ஏன் முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னார். இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு ஒன்றிலும். ஏன்னா ஏற்கனவே அங்கே ஒரு கேள்வி எழும்பும், யோவானுடைய சீசர்கள் எல்லாம் உபவாசிக்கிறார்கள், உங்களுடைய சீசர்கள் என்ன செய்யலை? ஏன்னா இயேசு கிறிஸ்து இருக்க வரைக்கும் அவங்க உபவாசிக்கலை. இயேசு சொன்னார், மணவாளன் இருக்க வரைக்கும் மணவாளன் தோல் என்ன செய்ய வேண்டியதில்லை, உபவாசிப்பானோ என்றார். அதனால தான் பாருங்க அந்த இடத்துல அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்போ பிசாசின் கிரியைகளையும் பிசாசின் சிந்தைகளையும் நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்னா நல்ல உபவாசித்து ஜபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் வேண்டும். ஆமேன். நான் சொல்லுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் கூட ஒருவேளை உபவாசிக்கலைன்னா நம்ம குடும்பத்தை எப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கட்ட முடியும்? ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல தகப்பன் தாயா இருக்கிறவர்கள் கண்டிப்பாக சொல்வேன், வாரத்தில் ஒரு நாளாவது நீங்க ஒரு வேளை ஆகாரத்தையாவது என்ன செய்யணும்? வெறுத்து ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எப்படி கட்ட முடியும்? ஜெபத்தினால தான் கட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் புத்தி உள்ள மனுஷனுக்கு தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டினான். நல்லா கவனிங்க, ஆண்களும் கண்மலையின் மேல் கட்டணும், பெண்களும் வீட்டை கட்டணும். 2 பேருக்கு இருக்கு. அப்போ நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவையான நல்ல உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். உபவாச ஜெபம் கட்டுகளை உடைக்கும். நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை அந்த உபவாசம் உடைக்கும். ஒரு திருமண காரியமோ அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்போ அல்லது எது தடைப்பட்டு இருந்தாலும் சரி, ஒரு சில நாட்கள் உபவாசம் ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட உபவாசிக்கிற ஒரு அனுபவம் நம்மகிட்ட இருக்குமானால் நம்முடைய ஓட்டம் முடிக்கும் போது நாமும் தானியேலை போல, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்ற வார்த்தையின்படி என்னுடைய உங்களுடைய காரியமும் ஜெயமாய் இருக்கும். ஆமேன். அதற்கு நான் என் சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. அப்படிதானே? மதுபானம் அந்த ராஜாவின் போஜனத்தை அவர் விலக்கினார். 2வது அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை, ஜெப வீரனாக இருந்தார். 3வது உபவாசிக்கிறதுல மேன்மை உள்ளவராக இருந்தார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கூட வருவோம். எழும்பி நிற்போமா? அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம்.
எல்லாரும் அப்படி நீங்க ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். மௌனமா இருக்கக்கூடாது. மௌனமா இருப்பதற்கு அல்ல, தேவன் நம்மை ஜெபிப்பதற்கு வந்து, ஆண்டவரே தானியேலை போல என்னுடைய காரியம் ஜெயமா இருக்கணும்னால், தானியேலை போல நானும் ஆண்டவரே என்னை தீட்டுப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ளணும், என்னை ஜெபிக்கிற ஒரு மகனாய் மாற்றிக்கொள்ள வேண்டும், உபவாசிக்கிற அனுபவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்போ. நொறுக்கும் ஊருக்கும் உடையும் வலையும் உமக்கே உகந்த தூய சரீரமா, ஐம்புயங்களையும் இயேசுவே ஆவியா நிரப்பு. வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்பு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. அன்பின் பரலோக பிதாவே, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அவன் 5 ராஜாக்கள் காலங்களில் வாழ்ந்தாலும் 3 ராஜாக்கள் காலங்களிலே அவன் உயர்த்தப்பட்டவனாய் வெற்றி பெற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான் அப்பா. அதற்கு ஆண்டவரே அவன் கர்த்தருக்குள் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காற்றுக்கொண்டான். ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் ஜெபிப்பதற்கு மறவாமல் தன்னை காத்து கொண்டான். ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. உபவாசத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு அனுபவம் இருந்தது. இப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவருடைய எப்போதைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.